ஆண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் பகுதியில் இளைஞரை கொன்று சடலம் கடலில் வீசப்பட்டிருக்கிறது. திருமணமான சிவா என்ற நபர் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து வந்ததாக புகார் தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து சமாதானம் பேச அழைத்து சென்றபோது இளைஞரை கொன்று சடலம் கடலில் வீசப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் பகுதியில் 16 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்து வந்த நிலையில் திருமணமான சிவா என்ற நபர் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து வந்ததாக புகார் தெரிவிக்கப்பட்டது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரவி. ரவி, வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் மரக்காயர் வீட்டைச் சேர்ந்தவர் சிவா. வயது 23 வயதாகிறது. புதுச்சேரியில் உள்ள தனியார் ஹோட்டலில் வேலை பார்த்து வருகிறார். கடந்த 6ஆம் தேதி மாலை வீட்டிலிருந்து சென்றவர் வீடு திரும்பவில்லை. கடந்த 8ஆம் தேதி கீழ்புத்துப்பட்டு அருகே உள்ள புதுக்குப்பம் கடற்கரை பகுதியில் கழுத்து மற்றும் இடுப்பு பகுதியில் படுகாயத்துடன் தினமாக மீட்கப்பட்டார். இது குறித்து இவரது மனைவி நர்சரியில் கொடுத்த புகாரின் பேரில் கோட்டக்குப்பம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் விஸ்வநாதன் தலைமையிலான போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் சிவாவின் உடல் பரிசோதனைக்கு பிறக்கப்பட்டு அவரது குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. போலீசார் நடத்திய விசாரணையில் திருமணமாகி 2 குழந்தைகளுடன் வசித்து வந்த சிவா அதே பகுதியைச் சேர்ந்த சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததால் பாலியல் தொல்லை கொடுத்ததால் இவர் நண்பர்களுக்கு சிறுமியின் சகோதரர் அவர்களுடைய நண்பர்கள் உதவி நாடியுள்ளார். இது கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு நடந்துள்ளது. அதனால் இவருக்கும் அதை கொலையாளிகளுக்குடைய வாக்குவாதம் ஏற்பட்டு பிரச்சனையாகியுள்ளது. இந்த நிலையில் இவர் எப்படியாவது பழிவாங்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் 6ஆம் தேதி மாலை சிவாவை மது விருந்து கழித்து சென்று தான் மறைத்து வைத்திருந்த கட்சியால் கொலையாளிகள் சிவாவை கழுத்து மற்றும் இடுப்பு பகுதியில் குத்தி கடலில் வீசிவிட்டு சென்றுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ரவி.